கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அவர் நல்ல போதகராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்ல போதகராக இருக்கிறார். அவருடைய உபதேசங்களுக்கு, அவருடைய போதகங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு போதிக்கிறவர், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவர். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதாகமத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நேசிக்கும் பொழுது, வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோமா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா, நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும், உண்மையின் வழியிலே நடக்க வேண்டும், நீதியின் வழியிலே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, அவருடைய வழியிலே நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம் மீது அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. எப்பொழுதுமே நம்மை அவர் கவனிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, உன்மேல் என் கண்ணை வைத்து என்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் தெய்வ பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஹல்லேலூயா. உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள் என்று, அவைகள் மணலை பார்க்கிலும் அதிகமாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள், அவைகள் மணலை பார்க்கிலும் அதிகமாய் இருக்கிறது. வேதத்திலே அவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவைகள் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவ்வளவு ஆலோசனைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் அருமையான ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நம் கீழ்ப்படுகிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழியிலே நடப்போம். வேதனை உண்டாக்குகிற வழியை விட்டு விலகி விடுவோம். கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழியிலே, பரிசுத்த வழியிலே நடப்போம். அவர் நமக்கு போதிக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அதன்படி நடப்போம். அவருடைய போதனைகள், அவருடைய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நல்ல போதகராக இருந்து நமக்கு போதிக்கிறவர். அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவர் காட்டுகிற வழியிலே நடப்போம். அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்னும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரீபா காரா ஷேகே லாகா ரதன ஹதரா ஷாபா லாதாரபா ராபா கே ரேஷேகே லதன ஹந்தரோ ரீபா கே ரேஷேகே லகதன ஹதரபா. ஆவியானவரே உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டுமாப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக. ரீபா ரஷா பாரா கதன ஹந்தரோ ரீபா கே ரேஷேகே லகதன ஹதரபா. ஆவியானவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரீபா ரபா ரபா தூ ரபா கே ரஷ் ஹந்தரோ ரபா லபா ரபதரபா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தீக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. ஏதெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணத்துக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஏற்ற துணையை கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா, அப்படி நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால தடைகள் நீங்கி போவதாக. ரீபா ரத நமர ஷபரபரபதுரபா ரீபா கே ரேஷேகே லகதன ஹந்தரோ ரீபா ரபா ரபா தூரபா ரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகா ரகா ரகாதன ஹந்தரோ ரிஷேகே லகதன பரவரஹதரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டும், இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா காரா ஷேகே லாகதன ஹந்தரோ ரீபா ரபா ரபா தூராபா கேரே ஷேகே லாகதன ஹதரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, மரண பயங்களுக்கு, இருளின் அதிகாரங்களுக்கு, ஆபத்துகளுக்கு, நாச மோசங்களுக்கு, தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு அரணுமாய் இருக்கிறீர், கோட்டையுமாய் இருக்கிறீர். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். முற்றிலுமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஜெபிக்கிறோமாப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.